அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கே. அகிலத்தின் அருள்குடையாம் அழகிய வாழ்வின் முன்மாதிரியாம் நம் உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் பொழியட்டுமாக. பெருமை மிகுந்தோரே, சமூக அக்கறையாளர்களே, சன்மார்க்க அறிஞர்களே, தமிழ் முஸ்லிம் குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவின் வழியாக உங்களுக்கு ஒரு அவசரமான செய்திகளை நாங்கள் சொல்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு நிலைகளிலும் வழிகாட்ட வேண்டிய கடமை இஸ்லாத்தை அறிந்தவர்கள், சமூக அக்கறை மிக்கவர்கள் இருக்கிறார். நாம் யார்? முஸ்லீம். முஸ்லீம் என்றாலே எல்லா வல்ல ஏக இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், அடிபணிந்தவன், அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை பின்பற்றுகிறவன். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் ஏறத்தாழ 250 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அது குறைத்து கூட சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்களில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து வாழ்கிறவர்கள், அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை பின்பற்றி பேணி வாழ்கின்றவர்கள்? நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை நாம் தமிழ் முஸ்லிம்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முஸ்லிம்கள். இன்றைக்கு பாருங்கள், நம் இந்திய ஒன்றத்தின் அந்த ஒன்றியத்தினுடைய தமிழ்நாட்டிலே தேர்தல் இன்றைக்கு மிக நெருங்கி வருகின்றது. தேர்தல் என்றாலே நம்மை ஆளுகின்றவர்களை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை மக்கள் பயன்படுத்துவது. இன்றைக்கு பாருங்கள், ஒரு காலம் அதெல்லாம் உயர்நிலை பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது 1965 அப்போது மொழி போராட்டம். அதன் பிறகுதான் நம்முடைய தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் 1967. அன்றைக்கெல்லாம் இந்த சமூகத்தினுடைய அரசியல் தலைவராக இருந்த கண்ணியத்திற்குரிய கௌமின் காவலர் காயிலே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், அன்றைய பேரறிஞர் அண்ணா அவர்களோடு, பகுத்தறிவு தந்தை என்று போற்றப்படுகின்ற பெரியாரோடு, மூதறிஞர் ராஜாஜியோடு, இன்னும் இப்படியெல்லாம் ஒரு கூட்டணியின் மூலமாக ஒரு மகத்தான மாற்றங்களை நம்முடைய தமிழகத்தில் ஏற்படுத்தினார்கள். அந்த பாரம்பரியம் தொடர்கிறது. இனிய பண்பாளர்களே, இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய தமிழ் மக்களை, தமிழ் நாட்டை ஆண்டவர்கள் யார்? இன்றைக்கு ஆள்கின்றவர்கள் யார்? அந்த பாரம்பரியத்தில் இனி ஆள வேண்டும், அங்கே முதல்வராக வந்து அமர்ந்து விட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறவர்கள் யார்? என் முஸ்லிம்களே, நாங்கள் நேரடியாக வருகின்றோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு முஸ்லீம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், அவன் உணர்வுகள் உண்மையானது. எந்த நிலையிலும் தீமைக்கும் பாவத்திற்கும் அவன் துணை போய்விடக்கூடாது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வா, குர்ஆன் சொல்லும். இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் செலுத்துகின்ற இன்றைய அரசியல் களம், அதில் புது புது புத்திசல்கள் போல வந்திருக்கின்ற சில நடிகர்கள், அவர்கள் மூலமாக இந்த மக்கள் படுகின்ற பாடுகள், மக்கள் பொதுவாக, மக்கள் குறிப்பாக நம் சமூகத்திலே ஒரு சிலர், ஒரு விரல் எட்டு எண்ணக்கூடியவர்கள் தான், இளைஞர்களாக இருக்கட்டும், அப்படி பெண்மணிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏதோ மற்ற பெண்மணிகளைப் போல தங்களை காட்டிக்கொண்டால் கவலை இல்லை. இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்ற அந்த ஹிஜாபோடு, அந்த புர்காவோடு இவர்கள் நடத்துகின்ற அசிங்கங்கள், அவலங்கள் இந்த சமூகமே வெட்கி தலைகுனிந்த அளவிற்கு, மற்றைய சமுதாயத்தவர்கள் எல்லாம் கூட பார்த்து மிகவும் வருந்துகின்ற அளவிற்கு. ஏனென்றால் ஒரு பெண் பார்த்தீர்களா? கடந்த வாரம் ஒரு வீடியோ கிளிப் பார்க்கும். ஒரு பெண், ஏறத்தாழ அவளுக்கு, அந்த பெண்ணிற்கு ஒரு 45 வயதுக்கு மேல் இருக்கும், ஒரு இளம்பெண்ணு கூட இல்லை. அவள் புர்காவை போட்டுக்கொண்டு என்ன சொல்கிறாள்? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் போய் சினிமாவை போயிட்டு வந்துட்டேன், தலைவனை பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த சினிமாவை பார்க்க வைத்த அந்த இறைவனுக்கு நன்றி, தேங்க்ஸ் இறைவா, இன்னைக்கு ஜும்மாவுடைய எனக்கு பெருசு இல்லை. எண்ணி பாருங்க, எங்கே போகிறீர்கள்? பாருங்க,
இந்த நடிகருக்கு நீங்கள் ஓட்டு போடாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். பாருங்கள் எவ்வளவு அவலம் இந்த தமிழகத்திலே உயர்ந்த பண்பாடுகளையும் பகுத்தறிவு சித்தாந்தங்களையும் மக்களுக்காக வேண்டி பயன்படுத்திய தங்க தமிழகத்தின் நிலை பார்த்தீர்களா? எண்ணி பாருங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க நிலை சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இந்த இளைஞர்களும் மற்றவர்களும் யார் அவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் இந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சங்கைக்குரிய மிக பெரும் ஆலிம்கள் சமூகத்தின் தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். நீங்கள் யார்? கவனமாக இருங்கள். உங்களை ஆழப்போகின்றவர்கள் யார்? நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? இதெல்லாம் நாம் மிகவும் கவனமாகவே பதியப்பட வேண்டியது. நாம் இந்த சமூகத்தின் அவலங்களை சொன்னால் இவ்வளவோ மனம் வேதனையாகத்தான் என்றாலும் கூட நாம் சொல்லுகின்றது, என் இனியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற 23ஆம் நாள், ஆம் ஏப்ரல் 23ஆம் நாள் நீங்கள் பதிகின்ற அந்த வாக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற, உங்களுடைய சமூகத்தினுடைய கண்ணியத்தை கட்டி காக்கின்ற ஒரு வாக்கு. ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் ஒன்றிய அரசு அத்தனை நிலைகளிலும் தங்களை சார்ந்தவர்களை அமர வைத்து விட்டது. எங்கே? உச்ச நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றங்களிலே தேர்தல் ஆணையர்களாக இருக்கின்ற வகையிலே பார்த்தீர்களா? எல்லாமே அவர்கள் கையிலே. இதற்கிடையில் ஆங்காங்கு சில களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள்தான் இந்த தகுதியற்ற தரம் கெட்டவர்கள் நாம் சொல்ல முடியும். அவர்கள்தான் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மக்கள் ஒரு புற்றீசல்களைப் போல அதன் மீது பற்றி பாடுகிறார்கள். அவருடைய மோகங்களே கிடக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தகுதி, அரசியலுடைய ஆளுமை யாருக்கு இருக்கிறது? அரசியலுக்கான தகுதி யாருக்கு இருக்கு பார்க்க வேண்டாமா? எண்ணிப்பார். இந்த விஷயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒன்று உங்களுக்கு விளக்கி சொல்வதில்லை, எல்லா ஜமாத்துகளும். அதே போல நம் தமிழகத்து தமிழ் நிலங்களிலே வாழ்கின்ற மக்கள் உலகத்தின் பல்வேறு இடங்களிலே இந்த வாக்கு உரிமை இருக்கிறதே, அதை ஆங்காங்கு இருக்கின்ற எம்பசிகளிலே, உங்களுடைய இந்திய தூதரகங்களிலே போய் போடலாம் என்றார்கள். தயவு செய்து போட்டு விடாதீர்கள். அப்படி நீங்கள் எங்கு போட்டாலும் யாருக்கு போட்டாலும் அங்குதான் போய் சேரும். புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தேர்தல் களத்தினுடைய வாக்குரிமை மிஷினிலே நடைபெறுகின்ற குளறுபடிகளை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நவீனமான காலகட்டங்களிலே இன்றைய நவீன கருவிகள் மூலமாக மக்களுடைய அந்த உரிமைகள் மிகவும் அமைதியாகவே பறிக்கப்படுகின்றன. அதனாலே தான் நாங்கள் சொல்லுவோம், இதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை பண்படுத்துங்கள். கணவன்மார்களே உங்களுடைய மனைவியரை நீங்கள் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கெல்லாம் தாந்தோண்டி ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம் சமுதாயம் என்றாலே ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம். ஒவ்வொரு கிராமங்களிலும் நகரங்களிலும் இந்த முஸ்லிம்கள் மிகவும் கட்டுக்கோப்போடு இருப்பார்கள். ஜமாத்து என்ன சொல்லுகிறதோ அதை செய்வார்கள். ஜமாத்து உலமா என்ன கட்டளை போடுகின்றதோ அதை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு எங்கே? தாந்தோண்டிகளாக, தருதலைகளாக. யார் காரணம்? அடிப்படை மார்க்க அக்கறை செலுத்தப்படவில்லை. அடிப்படை மார்க்க உணர்வுகள் புகட்டப்படுவதில்லை. பெற்றோர்களே நீங்களும் ஒரு காரணம். உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள், சினிமாக்காரன் நடிகனின் பின்னாலே இன்றைக்கு அணிவகுத்து போய் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூல் அந்த அழைத்தி. நீங்கள் பொறுப்பாளர்கள். உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். பெற்றோர் தன் பிள்ளைக்கு பொறுப்பாளர்கள். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவன் தன் சமூகத்துக்கு பொறுப்பாளர். ஒரு ஆசிரியன் தனக்கு கீழால் இருக்கின்ற அந்த வகுப்பினுடைய மாணவர்களுக்கான பொறுப்பாளர். நாம் செய்ய வேண்டும். அது இன்றைக்கெல்லாம் பல்வேறு செய்திகளை நாம் கேட்கின்ற போது பார்த்தீர்கள், இஸ்லாம் தந்திருக்கிற அந்த ஹிஜாப் ஒரு கண்ணியமான ஆடை பார்த்து ஆட்டம் பாட்டமெல்லாம் போடுகின்றீர்களே, உங்கள் விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஆட்டம் போட ஆசைப்பட்டால் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இஸ்லாம் அல்ல இடம், ஏற்ற இடம் அதல்ல. உங்களுடைய புர்கா நீங்கள் போட வேண்டிய தேவையும் இல்லை, ஹிஜாப் வேண்டியதில்லை. உங்களாலே இந்த கண்ணியமான ஆடை அவமானப்படுத்தப்படுகிறது. உங்களாலே இஸ்லாம் தந்திருக்கிற கௌரவமான அந்த உடை மிகவும் கேவலப்படுத்தப்படுகிறது.
உங்களால் இஸ்லாத்தில் இருக்க முடியும். குர்ஆன் சொல்லும், வமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்புர், விரும்பினால் ஏற்றுக்கொள், இல்லையேல் நிராகரித்து விட்டு போய் என்று சொல்கிறது. இஸ்லாத்தில் யாரும் இருக்க முடியும்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸா, எந்த மனிதனையும் அவருடைய சக்திக்கு மேற்பட்டு இஸ்லாம் நிர்பந்தி. லா இக்ராஹ ஃபித்தீன், அந்த மார்க்கத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நீ முஸ்லீமாக இருக்க ஆசைப்படுகிறாயா, முஸ்லீமாக இரு, இல்லை என்றால் உன் விருப்பம். யாரையும் வலுக்கட்டாயமாக இடித்து பிடித்து திணித்து ஆக்க வேண்டிய அவசியம் இஸ்லாத்துக்கு. இஸ்லாம் என்ன? மக்களை பெருக்குகின்ற மதமாயிரு, மக்கள் சென்சஸை கூட்டி காட்டுகின்ற மதமாயிரு இல்லை. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சொல்லுவேன், நீங்கள் முஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இருங்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ், ரசூல், குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், அந்த சங்கை வாய்ந்துட்டு இமாமுகள், இப்படிப்பட்ட அந்த நெறிமுறையிலே நீங்கள் வாழுங்கள். அதான் வெற்றியாக கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், யாரும் யாருக்கும் சொல்ல முடியாத நிலை. நம்முடைய தலைவர்களை, நம்முடைய மார்க்க அறிஞர்களை மதிக்காத தன்மம். அவரவனெல்லாம் எதையோ பேச ஆரம்பிக்கின்றார். அவரவர்கள் விளைவுகளை பார்த்தீர்களா? அதனாலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, மற்றவர்களுடைய இஸ்லாத்தினுடைய வருகை இன்றைக்கு குறைந்து போனதற்கு காரணம் இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் முஸ்லீமாக இருப்பதான் காரணம். முனாஃபிக் இஸ்லாமிய தோற்றத்தில் இருப்பவர்கள் எல்லாம், புர்கா போட்டுக்கொண்டு ஹிஜாப் போட்டுக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் அல்ல. யார் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் இஸ்லாத்தை உண்மையாக அறிகிறார்களோ அவர்களால் முஸ்லீம்கள். நபிகளாருடைய காலத்திலே மஸ்ஜித் நபவிக்கு தொழ வருவார்கள் பலர். அவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் அல்ல, அவர்களிலே முனாஃபிக்கள் இருந்தார்கள். இன்னைக்கு முனாஃபிக்கள் பெருத்து விட்டார்கள். மற்றவர்களின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்காங்கே நிற்கிற தொப்பியை போட்டுக்கிட்டு, தாடியை வச்சுக்கிட்டு, நீங்க பாருங்கள், ஹிஜாவை போட்டுக்கிட்டு யார் யார் மற்றவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக எவர் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றாரோ அவர் பின்னாலே வேலூர் இப்லீஸ்களை கூட பார்க்க முடிகிறது. எண்ணி பாருங்கள். வேலூர் என்பது ஒரு கண்ணியமான, அந்த வேலூர் இப்லீஸ்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடிகிறது என்றார். இன்றைக்கு ஒன்றிய அரசு முஸ்லிம்களுக்கு செய்திருக்கின்ற அநியாயங்கள், அடாதுடிகள் உலக நாடுகளே மிகவும் காரி துப்புகின்றன. ஆனால் அதற்கு பின்னாலே இந்த கோடாரி கணைகள் போகிறது என்றால் நாம் என்ன செய்வது பார்த்தீர்கள்? எல்லா வகையிலும் முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும், காஷ்மீரின் உரிமையாக இருக்கட்டும், இந்த சிஏ என்று சொல்கின்ற நம்ம உரிமையை பறிக்கின்ற நிலைகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை சொல்லுங்கள், மதமாற்ற தடை சட்டமாக இருக்கட்டும். பார்த்தீங்களா? முஸ்லிம்களே என்ன அவர்களாலே அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்ற அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட முடிகிறதா? கோழி இறைச்சியை சாப்பிட்டால் கூட மாட்டிறைச்சி சொல்லி கொல்லப்பட்ட மக்கள் இல்லையா முஸ்லிம்கள்? சொல்லுங்கள். தன் வீட்டிலே தொழுது கொண்டிருந்த ஒரு தொழுகையாளியுடைய அந்த குழுவை அப்படியே சிறைப்பிடித்து போகவில்லையா? ஜெயிலில் போடவில்லையா? எண்ணி பாருங்கள். அதனாலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எண்ணுவது போல நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களின் எதிரிகளுக்கு, உங்களை அழித்து நாசமாக போகின்றவர்களுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். பார்த்துக்கொள்ளுங்கள். இது விளையாட்டு அல்ல, விளையாட்டுத்தனமாயுது. சொல்லுங்கள், பார்க்கலாம். வாழ்க்கை பிரச்சனை உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கை இதிலே அடங்கி இருக்கிறது. உங்களின் எதிர்கால வாழ்க்கை இதிலே இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் பொறுத்தவரை அதனால இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் எல்லா அரசியல் கட்சிகளும் நமக்கு சாதகம் என்று நாம் சொல்ல வரவில்லை. இன்றைக்கு இருக்கின்றவர்களில் நல்லவர்கள் யார்? ஓரளவு நமக்கு பாதுகாப்பு தருகின்றவர்கள் யார்? ஓரளவு நம்மை மதித்து நமக்காக சில காரியங்களை செய்கின்றவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு போட வேண்டும். எந்த வகையிலும் நிச்சயமாக வந்துவிடும். நம்முடைய தமிழ் நிலத்தை பொறுத்தவரை அது மிகவும் சமய நல்லிணக்க ஒரு பூமி, சமய நல்லிணக்க சிந்தனை வாழ்கின்ற மக்கள். திருப்பரங்குன்றத்தில் எல்லாம் அங்கு நடந்த அந்த பிரச்சனையின் போது முஸ்லிம்களுக்கு தோளோடு தோளாக நின்று அங்கு இருக்கின்ற அந்த தர்காவை பாதுகாத்ததிலே முஸ்லிம் அல்லாத அன்பர்கள், வக்கீல்கள், வழக்கறிஞர்கள். ஏனென்றால் புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் உங்களுக்காக வேண்டி வருகிறார்கள். பார்த்தீங்களா? நேற்றைக்கு ஈரானிலே ஒரு யூத மத வழிபாட்டிலே அவருடைய சிறப்பு பிரார்த்தனை நடந்திருக்கிற சொல்கிறார்கள், நாங்கள் ஈரானுக்கு எதிரிகள் அல்ல, ஏனென்றால் நாங்கள் சியோனிஸ்டுகள் அல்ல. யூதர்கள் வேறு, சியோனிஸ்டுகள் வேறு. எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஈரானை இறைவன் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு வரை நாங்கள் இந்த ஈரானிய மக்களோடு ஒன்றிருக்கிறோம். எங்களுடைய ஆலயத்திற்கு
இந்த வித கெடுதல் செலவில்லை. பார்த்தீங்களா, சியோனிஸ்டுகள் யூதர்கள் வேறு, அதாவது பனி இஸ்ராயல்கள் வேறு, சியோனிஸ்ட் வேறு. எப்படி இந்துக்கள் வேறு, சங்கிகள் வேறோ, இந்துக்கள் வேறு, RSS காரர்கள் வேறோ, இந்துக்கள் வேறு, இந்துத்துவா மக்கள் வேறோ என்பதை போல புரிந்து கொள்ளும். அதனால ஒருபோதும் இந்துக்களும் எதிரிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் எதிரிகள் அல்ல. இவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கண்டு ஆங்காங் எல்லாம் மறுத்து இருக்கிறார்கள். இறைவன் சொல்லுவான், இறைவனுடைய அந்த வெளிச்சத்தை, இறை மார்க்கத்தை, அந்த இறை மார்க்கத்தை பின்பற்றி இருக்கின்ற அந்த சமூகத்தை அப்படியே அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, அல்லாஹ் நிச்சயமாக இதை நிலைநாட்டியே தருவான், வெற்றியை நல்கியே தருவான். அப்போ நான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும், இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு பின்னால் போக. பார்த்தீர்களா இந்த நடிகன் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். துப்பாக்கி படம் பார்த்தீர்களா? நடிகை பீஸ்டன் சொல்லுகிற படத்தை பார்த்தீர்களா? அண்மையிலே கசிய விடப்பட்டிருக்கின்ற ஜனநாயக படம் பார்த்தீர்களா? சொல்லுங்கள். அத்தனையிலுமே முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் குண்டு வைப்பவர்கள், தொப்பியும் தாடியும் வைத்துக் கொண்டு போகின்றவர்கள் எல்லாம் இதன் விளைவு என்ன? எத்தனையோ வீடுகளிலே, நகரங்களிலே முஸ்லிம்களுக்கு வாடகை கூட வீடு தரம் இருக்கிறார்கள். அவருடைய தோற்றங்கள் சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. யார் காரணம்? நீங்கள்லாம் யார்? இதையெல்லாம் பார்த்து விட்டு இன்னும் இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நீங்கள் நடக்கின்றீர்கள். நீங்கள் யார்? வேண்டாம் உங்களுக்கு இந்த புர்காவை வேண்டாம். புர்காவை போட்டுக்கொண்டு இவ்வளவு அவமானப்படுத்தாதீர்கள். அல்லாஹ் அந்த மார்க்கம் உங்களுக்கு தந்திருக்கின்ற அழகிய ஆடைதான் இந்த புர்கா, ஹிஜாப். புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் இனிய அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏராள செய்திகள் இருக்கிறது. நாங்கள் அதிகமாக பேசவில்லை. இன்றைக்கு என்ன ஒரு நெருக்கடியான நேரம். குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியா உங்களுக்கு இந்த சிந்தனைக்கு சில விஷயங்களை தர ஆசைப்படுகிறது. ரொம்ப நெருக்கடி வழிகாட்டு கேட்டா, சொல்லி திருந்தாதவர்கள் பட்டு திருந்துவார்கள். ஒரு பழமொழி இருக்கு, சொல்லி திருந்தாதவர்கள் பட்டு திருந்தார்கள், பட்டும் திருந்தாதவர்கள் தொலைந்து போவார்கள். என்ன செய்ய போகின்றீர்கள்? திருந்த போகின்றீர்களா, தொலைந்து போக போகின்றீர்களா? முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் முஸ்லாம் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். மரணம் இருக்கிறது, கபரு இருக்கிறது, மர்மை இருக்கிறது நிச்சயமாக. ஏனென்றால் இந்த உலகத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். ஆசைகளாலே, அந்த சினிமாவுடைய மோகங்களாலே. சில யார் தலைவன், உங்களுடைய தலைவன் பேசுகின்ற பேச்சு ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்த்தீர்களா? ஒரு ஆளுமை மிகுந்திட்ட அரசியல் தலைவனுக்குரிய பேச்சு அவற்றை இருக்கிறதா? அவன் நடையும் பேச்சும் அந்த துணியும் பார்த்தீர்களா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது உங்களாலே? எங்களெல்லாம் இளம் கன்றுகள், பயமறியாத கன்றுகள், கண்டு படி திரிகின்ற கன்றுகள். புரிந்து கொள்ளுங்கள். ஆத்திரப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், ஆவேசப்படாதீர்கள். உங்களுக்கெல்லாம் அறிவு இப்போது வேலை செய்யாது. அறிவை வேலை செய்ய விடுங்கள். பகுத்தறிவு சிந்தனையோடு நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழப்போவது கொஞ்சம். நீ ஒரு முஸ்லீம், என் மக்களே, நான் இங்கே சொல்வது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு, பொதுவாக நம்முடைய தமிழ் நிலத்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. நாம் எல்லோரும் உண்டுதான். மதங்களாலே வேறுபட்டு இருக்கின்றோமே தவிர நாம் எல்லாம் தமிழர்கள், திராவிடர்கள். அதனாலே நாம் மனிதர்கள். எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு, அதாவது தமிழ் நிலத்தின் எதிரிகளுக்கு, இஸ்லாத்தின் துரோகிகளுக்கு, முஸ்லிம்களை மிக கேவலமாக சித்தரித்து அவர்கள் வெறியர்கள், வகுப்பு வெறியர்கள், தீவிரவாதிகள், குண்டு வைப்பவர்கள் என்று சொல்லி குமரிக்கொண்டு ஆங்காங்கு படங்களில் உண்டாக்கி கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு துணை போகாது. எத்தனை முறை பார்த்தீர்களா? துப்பாக்கி படம் வந்த போது நம் சமூகம் எல்லாம் கடந்து போய் கேட்டது. அதன் பிறகு அவருடைய தந்தை வந்தார், சந்திரசேகர் வந்து, இல்லை அடுத்த படங்கள் எல்லாம் இவர் சரிப்படுத்திக்கிறார், நீங்கள் பொறுத்துக்குங்க, மன்னிப்பு. என்னைக்கு முடிஞ்சா? பீஸ்ட் என்ற கூடிய படத்தில் வந்துச்சா? அடுத்து வந்து என்ன, இன்றைக்கு கசி விடப்பட்டுள்ள ஜனநாயகம். தீய சக்தி, தூய சக்தி. யார் தீய சக்தி? எது தூய சக்தி? உண்மையில் இஸ்லாம் தூய சக்தி, நீங்கள் தீய சக்தி. எவன் உண்மைக்காக, உரிமைக்காக வேண்டி, மாநிலத்தினுடைய உரிமைக்காக வேண்டி போராடி குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தூய சக்தி. நீங்கள் யார்? சத்திய அசத்தியத்தை எதிர்க்காத நீங்கள் என்ன தூய சக்தியா? அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காத நீங்கள் தீய சக்தியா?
தூய சக்தியா? அல்லாஹ் இறைவன் அண்மை பார்த்தீங்களா? அதாவது தேர்தல் வரையறை என்ற பெயராலே அண்மையில் 2 நாட்களுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்ட பார்லிமெண்டிலே, பாராளுமன்றத்திலே என்ன ஆளு பார்த்தீங்களா? எங்கெல்லாம் ஒரு 2-3 மாநிலங்களிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அவசரமாக ஒரு சட்டத்தை ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது போன்ற அந்த உள்குத்து வைத்துக் கொண்டு இறைவன் பார்த்தீர்களா? தொடரும், இந்த தோல்வி தொடர்வதற்கு நீங்கள் துணைப்படுங்கள். ஏனென்றால் இந்திய திருநாடு சாரா ஜஹான் சி அச்சா ஹிந்துஸ்தான் மே ஹமாரா, உலக நாடுகளிலே மிக உன்னதமான நாடு எங்களுடைய இந்திய திருநாடு. அங்கே அன்பும் அறிவும் பண்பாடும் ஒழுக்க விழுமிய அந்த உணர்வுகளும் நிறைந்திட்ட ஒரு நாடு இது. அந்த நாட்டிலே நம்மை ஆளுகின்றவர்கள் ஏதோ இந்த ஏறத்தாழ இந்த 2014 இருந்த 10 ஆண்டுகள் சிலர் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் தொல்லைகள் தந்துவிட்டலாம், தவறிவிட்டலாம். என்ன பத்திலாம் விளைவினைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். வேண்டாம், மீண்டும் தமிழ் நிலத்திலே, இந்த திராவிட மண்ணிலே நீங்கள் அந்த தவறை செய்யாதீர்கள். வேண்டாம், அவசரப்பட்டு விட வேண்டாம். ஏனென்றால் பாபர் மசூதி தெரியுமல்லவா? எத்தனை ஆண்டுகளாக ஏறத்தாழ 450 ஆண்டுகளுக்கு மேல அல்லாஹ்வுடைய பள்ளியாக இருந்தது. 1992 டிசம்பர் 6 எப்படி அது நிலைக்கு இதை போன்றுதான் திருப்பரங்குன்றத்தை நாங்கள் மாற்றும் என்று சொன்னார்கள். எங்கே சொல்லுங்கள்? இவர்களுக்காக நீங்கள் துணை போகிறீர்கள். இவர்களால் இறக்கிவிடப்பட்ட கத்துக்குட்டிகள் தான் இந்த நடிகர்களும் வேறும் இருக்கின்றவர்களும் சீமான்களும். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அமைதியாக உணருங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ் யாரெல்லாம், அதாவது உங்களுடைய சமூகத்திற்கு எவர்கள் துணை போகிறார்களை நீங்கள் ஆதரியுங்கள். பிழையான தவறானது போய்விடாதீர்கள், அதன் விளைவுகள் அனுபவிப்பீர்கள். அதனாலே உங்களுடைய வாக்குரிமைகள் அது உரிமை, அது விலை மதிப்பற்ற ஒன்று. விலை போய் விடாதீர்கள். தேவையற்ற நடிகனுக்கு பின்னாலே போட்டு நாசமாக்கி விடாதீர்கள். வேண்டாம், அதை உரியவர்களுக்கு, குறிப்பாக நம் திராவிட தமிழர்களுக்கு நீங்கள் போட்டு அதை கண்ணியப்படுத்து. ஏனென்றால் இந்த உலகத்திலே இஸ்லாம் சத்திய மார்க்கம். விண்ணுலகில் நிச்சயமாக இஸ்லாம் வெல்லும், நிச்சயமாக வெல்லும். இந்த மண்ணுலகிலும் இஸ்லாம் வெல்ல வேண்டும், இந்த மண்ணுலகிலும் இஸ்லாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த அருமை என்னவென்றால் கட்டுக்கோப்பு. சொல்றாருல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இந்த 3 இஸ்லாத்தில் எடுக்கப்பட்டது. அந்த கட்டுப்பாடு, கடமை ஆற்றுகின்ற நாம் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும், கட்டுப்பாடோடு வாழும். இதுதான் ஹைர உம்மத் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ். மண்ணில் வாழ்கின்ற மக்களிலே, வாழ்ந்த மக்களிலே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சமுதாயம். ஆம், உங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு, மார்க்கத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது. ஓர் அணியிலே ஒட்டுமொத்தாக நில்லுங்கள். இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய அந்த முஸ்லிம் தலைவர்கள் அவர்கள் தன்னுடைய அரசியலிலே பல்வேறு நிலைகள் இருந்தாலும் கூட ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அந்த உணர்வுகள் அவர்களுக்குள்ளால் இருக்கிறது. அதனாலே ஓரணியிலே நின்று இந்த சமூகம் செழிக்க வேண்டும், தழைக்க வேண்டும், சமூகம் வெற்றி அடைய வேண்டும், மக்கள் மலர்ச்சியோடு வாழ வேண்டும். மக்கள் வாழ்க்கை ஹைருன் நாஸ் மையன்ஃபஉன் நாஸ். மிகச்சிறந்த ஒரு மனிதன் யார் என்றால் மற்ற மனிதர்களுக்கு பயன் தருகின்றவன் சிறப்பு மிகுந்திட்ட மனிதன். அதனால் இனியவர்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அண்ணல் நபிகளாருடைய வழிகாட்டல் நீங்கள் பின்பற்றுங்கள். எந்த வகையிலும் மாற்றார்கள் என்றால் உங்கள் எதிரிகளுக்கு பசப்பாக பூச்சிகள் பூசிக்கொண்டு வருகிறார்களே, பசப்பு என்றவர்களுக்கு நீங்கள் துணை போய் விடாதீர்கள். அது உங்கள் சந்ததிகளை வீழ்த்திவிடும், அழித்துவிடும். அதனாலே இறைவனுடைய அருளாலே வருகின்ற அந்த வாக்கு நாளில், அந்த தேர்தலுக்குரிய அந்த நாளில் நீங்கள் எல்லாம் தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற வந்து ஆங்காங்கு இருக்கின்ற அந்த உன்னதமான அந்த ஒருங்கிணைந்த அந்த கூட்டணிக்கு, குறிப்பாக திராவிடத்தை மையமாக கொண்டு சொல்லுகின்றவர் எந்த வகையிலும் இந்துத்துவாக்களுக்கோ, இந்துத்துவாவின் அடிமைகளாக இருக்கின்றவர்களுக்கோ ஒருபோதும் நீங்கள் துணை போய்விடாதீர்கள். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நச்சு கிருமி என்றால் அதுதான், அவைதான். அதனாலே ஒருபோதும் அவைகளை வளர்த்து விடாதீர்கள். இது அமர்ந்தால் 2014 அமர்ந்தவர்கள் இன்றைக்கு நிரந்தரமானவர்களாகி கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அந்த
நிலை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது, தமிழ் நிலத்திற்கு வரக்கூடாது. அதற்கு உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிகவும் கவனமாக பதிய வேண்டியது. அது நீங்கள் விரும்புகின்ற அந்த திராவிடத்திற்கு அது பதியப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாக்கு பதிவின் போதெல்லாம் பல்வேறு குளறுபடிகள், மாற்றங்கள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இனியவர்களே, உங்களுக்கு இது போதும் என்று நாங்கள் கருதுகிறோம். என்னுடைய கவலைதான் அப்படி அன்பு குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவினுடைய எங்களுடைய மலேசிய தலைவர் ஹாஜி முகமது நியாஸ் அவர்கள் சார்ந்த குழுவினர்கள் அந்த கவலையிலே இந்த செய்திகளை நாங்கள் சொல்கிறோம். இந்த சமூகத்துக்கு வழிகாட்டப்பட வேண்டும். இந்த சமுதாய மக்கள் தலைமிந்து வாழ வேண்டும். சமுதாய மக்கள் மட்டுமல்ல, தமிழ் நிலத்திலே வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக இந்திய ஒன்றியத்திலே வாழ்கின்ற மக்கள் தன் உணர்ந்து வாழ வேண்டும். அதற்கான வழிகாட்டல் தான் நீங்கள் சற்று செவியேற்றுக் கொள்ளுங்கள். சம்யனா வாத்தானா, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் செயல்பட்டோம். எல்லா வல்ல இறைவன் அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை எனக்கும் உங்களுக்கும், இது ஒன்றும் நாம் யாரையும் குறிப்பிடவில்லை. நம்ம நோக்கம் இந்த மக்களுக்கு, தமிழ் நிலத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு சில வழிகாட்டலை சொல்ல வேண்டும் என்பதுதான். எல்லா வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நல்லாட்சி மலரட்டும், மக்கள் பயன்பெறுகின்ற நல்லாட்சி அங்கே பிறக்கட்டும். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியம். யாருக்கு? நம் சமூக மக்களுக்கும், அதே போல தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும். எல்லா வல்ல இறைவன் அல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.